12 ராசிகளில் 11வது ராசி லாப ராசி அப்படின்னு பெயர் எடுத்த கும்ப ராசிக்காரர்கள். கும்பராசி அப்படின்னு சொல்லும் போதே அவிட்டம் 3 4, சதயம் 1 2 3 4, பூரட்டாதி 1 2 3 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கும்பராசி நேயர்கள். கும்பம் அப்படின்னு சொல்லும் போதே நிறைந்த குடத்தை ஏந்திய ஆணுங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான், ராசிநாதன் தன் ராசிக்கு தனராசியில் அமர்ந்திருக்காரு. என்ன ஒரு சிறப்பான பாக்கியம் பாருங்க. 7 நாட்டு சனி நடந்தாலும் ராசிநாதன் தனராசியில் உட்கார்ந்துருக்கிறது அவங்களுடைய கல்விக்காக இருக்கட்டும், படிப்புக்காக இருக்கட்டும், பண வரவுக்காக இருக்கும், குடும்பத்துக்காகவும் இருக்கட்டும், அவங்க போடுற எஃபெக்ட் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எஃபெக்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ கும்பராசியை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வேலைக்கு சாப்பிட்டு தூங்கினாலும் அவங்க மன ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. ஸோ அவங்க கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் மனசு விட்டு பேச ஆரம்பித்தாலே சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இப்போ கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லது செஞ்சாலும் திட்டு, சம்பாதிச்சு கடன் அடித்தாலும் சம்பாதிக்கிற பணம்லாம் கடனுக்கு போயிடுது. அந்த கடன் வீட்டுக்காக தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் பேசுகிறது சம்பாதிக்கிறதுலாம் கடனுக்கு போயிடுது, ஒன்றுமே லாய்க்கில்லை, இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க குறைச்சிக்கிறது ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். ஸோ கும்பராசி ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது தாமதம் ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத இடங்களில் உங்களோட சஜஷனை சொல்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. உங்களை நம்பி கேட்குறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது சிறப்பான வெற்றியை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோட உங்களோட கடமை என்ன, அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கை துணைக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அது கடமையாக எடுத்துக்கிட்டு பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் தோணாது. ஏன்னா இந்த சனி எல்லாரையும் வெறுக்க வச்சிடும். எதுவுமே வேணாவா, பரதேசம் போயிடலாம். அதாவது பயணத்துக்கான கிரகங்கள் 3. கடனுக்காக ஓடி போகிறது சந்திரன், உல்லாசத்துக்காக ஓடி போகிறது ராகு. எதுவுமே வேணாடா நான் பரதேசம் போகிறேன் அப்படின்னு போகிறது சனி பகவான். எந்த விஷயமும் சுகமே வேணாம் நான் சந்நியாசம் வாங்கிட்டு போயிடுறேன்றது கேது. இந்த பயணத்துக்கான கிரகங்கள் சனி நீர் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் மனசுக்குள்ளே கொஞ்சமாக வெறுப்பை ஏற்படுத்தி கொடுத்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா, எங்கேயாவது போயிடலாமான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது வயது முதிர்ந்தவங்களுக்கு வரும்போது சரி இந்த காலகட்டம் தானே ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்க என்ன செய்கிறோன்றது தெரியாது. இது மூலயமா கெட்ட பழக்க வழக்கங்கள் அதாவது சனி பகவான்ற போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீ காஃபிக்கு அடிக்ட் ஆகுறதும் ஒரு பழக்கம்தான். அதே போல் புகையிலை சொல்லக்கூடியது, அந்த ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி போட்டுக்கிறது, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கும்பராசி குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால. சரி, முயற்சிகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு. தாய் வழி உறவுகள் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. சொந்த பந்தங்கள் ரீதியாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. தாய் மாமன் வழியில் நல்ல செய்தி ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை பாராட்ட மாட்டுறாங்க, தேவையில்லை விட்டுருங்க. நீங்கள் போகிறது சம்பளத்துக்காக போகிறோன்னு நினச்சிக்கோங்க. பாராட்டணுன்றது நம்மளுக்கு தேவை. உங்கள் மாத சம்பளம் கரெக்டாக வந்ததா அதை மட்டும் யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த உத்தியோகம் நிலச்சிருக்கும். இல்லைன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு மனஸ்தாபம் நீங்கள் வெளியில் வர மாதிரி ஆகிடும். சம்பளம் வருதான்னு மட்டும் பார்த்துட்டு போகிறது சரி. ஏன்னா கும்பராசிக்கு வருமான ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானம் நட்சத்திரம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். ஒரே விஷயம், சம்பளம் வந்துருச்சு நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அவன் பாராட்டுறான் பாராட்டல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மதிப்புக்காக செலவு பண்ணணும், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதம் அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ அடுத்து திருமண பேச்சு இப்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு கேது இருக்கிறது, சர்வசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமண குரு பாக்கியம் ராசிக்கு இருக்குது, ஆனால் 7ஆம் பாவத்துக்கு கேது உட்கார்ந்துருக்காரு. ஸோ திருமணத்துக்கு சார்ந்த விஷயங்களை யோசிக்கும்போது ஜாதக பொருத்தங்கள் சரி. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி கொடுத்துட்டாங்க, தோஷம் இருக்காத தோஷம் இல்லாத ஜாதகமாக எழுதி கொடுத்துட்டாங்க
அந்த மாதிரி தில்லுமுள்ளு எல்லாம் இந்த கும்பராசிக்கு தான் அமையும். ஸோ அப்போ வந்து ஜாதகத்தை சரி பாருங்க, பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து போட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு குலதெய்வத்துக்கிட்ட பூ எழுதி போடுங்க, அது வரதை பொறுத்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வரனையும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. சரி, இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு. இல்லறம் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு போகிறது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியம் நம்ம பேசும்போது பார்த்திங்கனாக்கா, இந்த தவறான பழக்க வழக்கத்தினால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸு, ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கின்னு வந்து அழுகி போகிறது. ஸ்கின் அலர்ஜி வேற, ஸ்கின்னோட நிறத்தையே மாற்றி ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குறது. 2வது ஸ்கின் அலர்ஜி, 3வது பசியின்மை. இது 3 தான் மெயினான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு பசங்க கிட்ட இருக்கா, கண்டிப்பாக அவங்கள செக் பண்ணுங்கள். 4வது அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா சுகர், நீரிழிவு நோய் சொல்லக்கூடியது. அது இந்த 4 விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கும்பராசி. ஸோ கும்பராசியில் டீனேஜர் பசங்க வச்சுருக்கீங்க, ஒரு 50லேருந்து 60க்குள்ளே ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லிடுறது சிறப்பு. இது சாப்பிட்டா இந்த மாதிரி வரும், அவஸ்தைப்பட போகிறது நீ தான் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருங்க. யதார்த்தமாக பேசுகிறத அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அடிச்சுட்டு திட்டிட்டு பேசும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் அவங்க நல்லதுக்கு சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொல்லும் போது பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தந்தைக்கு திடீர் ஒரு விபத்து கண்ட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனம் தேவை. சொந்த தொழில் மிக சிறப்பான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ராகு கேது மிட் பாயிண்டில் இருக்கிறனால தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க அதுக்குண்டான ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கான ஃபைலிங்காக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்களை அப்பப்போ சரி பார்த்து வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் வரவுகள் சார்ந்த விஷயத்தை இன்னொருத்தர் கையில் ஒப்படைக்கிறது அதுவும் குடும்ப உறுப்பினராக இந்த வருமானத்தை வந்து நேர்மையாக பார்த்து எடுத்து கொடுக்குறவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லை அதுக்குன்னு ஒரு ஆள், ஏன்னா வருமானத்தை நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது சனி பகவான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ இதெல்லாம் சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, நாக தேவதைகளை வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது ஊனமுற்று பிச்சை எடுக்கக்கூடியவங்க, எந்த மாதிரியான ஊனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிசம், அப்படி இல்லைன்னா கண் காது கேட்காதவங்க, இந்த மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு செவித்திறன் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு இடம் கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்தாலும் சரி, சிறப்பான தடைகளை இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ஃபஸ்ட்டு விடுதலை ஆகிடலாம். அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.